உண்மையாகவே இந்த நாட்டில் வாழ்கின்ற பெண்கள் 152% பெண்கள் முக்கியமாக எதிர்பார்த்தது நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு, பொருளாதார சமத்துவம் உள்ள, அதே போன்று நாட்டில் மக்களுக்கு அன்றாட வாழ்வில் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற ஒரு நாட்டில் வாழ்வதற்காக அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆகவே தான் அந்த சம்பிரதாயமான அரசியல் கட்சிகளை தவிர்த்து இம்முறை அந்த சாம்பிரதாயமான அரசியல் கட்சிகளை தவிர்த்துவிட்டு இம்முறை அவர்கள் கொள்கைவாத அரசியலுக்கு மாறி அந்த ஒரே கொள்கையாக வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் சகல புறங்களிலுமே இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறுவதற்காக அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இது ஒரு அமோக வெற்றியாகவே நாங்கள் காண்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் கூறுகின்ற விடயமானது இது அந்த கொள்கைவாத அரசியல் இலங்கையில் நிலைநாட்டப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையுடனும் இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உண்மையாக நாங்கள் பார்க்கின்றோம், உடல் உள ரீதியாக மட்டுமல்லாமல் நாங்கள் பாலியல் ரீதியாகவும், அது மட்டுமல்லாமல் வாய்மொழி மூலமாகவும் வன்முறைகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அதே போன்று இவ்வாறான அரசியல் களங்களில் கூட எங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு சுதந்திரம் இல்லாத சூழல் ஒன்று அமைவதாக இருந்தால் நாங்கள் இது ஒரு ஜனநாயக நாடாக நினைக்க முடியாது. ஆகவே தான் அந்த ஜனநாயக உரிமைகள் என்பது, ஆண் பெண் சமத்துவம் என்பது, அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நிம்மதியாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கப்பட வேண்டும். அதை உறுதி செய்கின்ற ஒரு நாட்டை கட்டாயமாக நாங்கள் உருவாக்குவோம் என்ற உறுதியை நாங்கள் இந்த வேளையில் கூற விரும்புகின்றோம். நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்ற ஒருமைப்பாட்டுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக மக்கள் அனைவருமே ஒன்றாக அணிதிரண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறுகின்ற விடயம், ஒருவருக்கு ஒருவர் மதிப்பளிக்கின்ற, அன்புடன் வாழ்கின்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தப்பட்ட ஒரு நாடு, முக்கியமாக கிராமிய புறங்களில் நாங்கள் சொல்கின்றோம், கிராமிய பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கின்ற, அது மட்டுமல்லாமல் பெண்களுடைய வாழ்வை ஊக்குவிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் அனைவருமே முன்வருவோம். அது மட்டுமல்லாமல் இறுதியாக நான் கூற விரும்புகின்றேன், பெண்களின் பாதுகாப்பு மட்டுமில்லை, பொருளாதார சமத்துவம், பங்களிப்பு, அங்கீகாரம், மதிப்பு, ஊக்குவிப்பு, அது மட்டுமல்லாமல் வழிகாட்டல் அவசியமானது என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். பெண்களுடைய, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு நாட்டில், சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். අපි හැම දෙනාටම සතුටින් ආර්ථික වශයෙන්, සමාජීය වශයෙන්, ඒ වගේම තමයි අපි ශ්‍රී ලාංකිකයෝ කෙන ඒ පොදු හැඟීමෙන් ජීවත් වෙන්න පුළුවන් රටක් අපි ගොඩනගමු. ඒ සඳහා අපි එකතු වෙමු. අවසානයේට කාන්තාවන් සඳහාම සෙරීනා විලියම්ස් අපි එකිනෙකා දිරිගන්වා ගත යුතුයි. සෙරීනා විලියම්ස් ටෙනිස් ක්‍රීඩිකාවක්. Every woman's success should be an inspiration to another. We are strongest when we cheer each other on. අපි එකිනෙකා දිරිගන්වා ගනිමු. අපි මේ පරිශ්‍රය තුල පවා අපි එකිනෙකාට ඉඩ දෙමු. අපේ අදහස් වලට ගරු කරමු. විශේෂයෙන්ම අපි කාන්තාවන් කෙනෙකුගේ ධෛර්යය, කෙනෙකුගේ නැගිටීම අපේ රටේම සියලු කාන්තාවන්ගේ නැගිටීම වෙනවා ඇති. ඒ වෙනුවෙන් අපි හැම කෙනාම කැප වෙමු කියන ඉල්ලීම කරමින් නවතිනවා. ස්තුතියි.